welcome back to our channel. I am Swarna. இன்னைக்கு நம்ம டே 9 கிளாஸ் தான் பார்க்க போறோம். டே 1 to 8 பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாவே புரியும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா present perfect tense. ஓகேவா? இதுக்கு முந்தின வீடியோல நம்ம simple present, present continuous பார்த்தோம். அதுக்கு அப்புறமா verbs எல்லாமே பார்த்தோம். அப்பதான் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வேர்ப்ஸ் பத்தி தெரிஞ்சாதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம எந்த வேர்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்போ பிரசன்ட் தான். அது என்ன பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பிரசன்ட்ல பேசணும். ஓகேவா? அதனாலதான் இதை நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு கிளியராவே புரியும் பாருங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சும்மா ஷாப்பிங் போறீங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது. சோ பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போறீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும் உங்களோட சொல்றான். அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ட சொல்றீங்க, இது நான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேனே அப்படின்னு சொல்வீங்கல்ல, இது நான் ஏற்கனவே இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்வீங்கல்ல, அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நீங்க அந்த சாப்பாடை இப்போ சாப்பிடல, அந்த பீஸாவோ பர்கரோ அதை நீங்க இப்போ சாப்பிடல, ஆனா இதுக்கு முன்னாடி எப்பயோ இருக்க சாப்பிட்டுருக்கீங்க, அதை பத்தி நீங்க இப்போ பேசுறீங்கல்ல, அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாருங்க, நான் இந்த உணவை சாப்பிட்டு இருக்கேன், இந்த பீஸாவை இதுக்கு மேல சாப்பிட்டு இருக்கேன். அப்போ நம்ம எப்படி சொல்லணும்? I have eaten this food. I have eaten this pizza. நான் இந்த பீஸாவை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கேன். இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. எப்போ இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கேன், நான் 10ஆம் தேதி சாப்பிட்டேன், நான் போன மாசம் சாப்பிட்டேன், அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு சாப்பிட்டேங்கிறத மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பாஸ்ட் ஆயிடும். ஓகேவா? உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸுக்கும் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கான டிஃபரன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க, I have eaten this food. நான் சாப்பிட்டிருக்கேன். அப்போ ஒருவேளை இதே நான் பர்கர் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னா I have eaten this burger. அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுட்டா ரொம்பவே ஈஸி தான் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க இது ரொம்ப கஷ்டம்னு. ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே ஈஸி. பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம எந்தெந்த வேர்பை யூஸ் பண்ணணும், அதை எங்க யூஸ் பண்ணுங்கிறத பத்திலாம் இப்ப பாத்துடலாம். நீங்க சூப்பரா பெர்ஃபெக்ட் டென்ஸ் பேச போறீங்க. நீங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசுறத பார்த்து எல்லாரும் அப்படியே அசர போறாங்க. இப்ப வாங்க நம்ம வேர்ப்ஸ் பாத்துடலாம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு I, you, we, they இது 4 வந்துச்சுன்னா நம்ம have யூஸ் பண்ணோம். ஓகேவா? நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ட பொறுத்த அளவுல 2 தான் நம்ம முக்கியமான வேர்ப்ஸா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி am, is, are யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல 2 தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, அதுல 3 யூஸ் பண்ணுவோம், இது 2 தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இதானே ஈஸி. அதனால யாரும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நினைச்சு பயப்படாதீங்க. பெர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்பவே ஈஸி தான். ஓகேவா? ஒன்னு have, இன்னொன்னு has. சரியா? have வந்து plural யூஸ் பண்ணுவோம், has வந்து singular யூஸ் பண்ணுவோம். வழக்கம் போல நான் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து சொன்னதுதான் ஐயும் யூவும் எக்ஸெப்ஷன். அதனாலதான் இது 2ம் இதுல வந்திருக்கு. ஓகேவா? மித்தபடி பாருங்க, we, they இது 2ம் plural. அதனால நம்ம have யூஸ் பண்ணிருக்கோம். he, she, it இது 3 சிங்குலர். அதனால நம்ம சிங்குலர் வேர்பான has வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ரொம்பவே ஈஸி தான். அடுத்து ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸோட அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஓகேவா? முதல்ல சப்ஜெக்ட் வந்துடணும். சப்ஜெக்ட்னா என்னது? I இருக்குல்ல, இது எல்லாம் தான் சப்ஜெக்ட். I, you, we, they இந்த மாதிரி. இப்போ ஒரு வேளை ஏதாவது ஒரு பேர் இருக்கு, ராஜு, ராமு அந்த மாதிரி பேர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க எந்த கேட்டகரி கூட தான் சேர்க்கணும்? இங்க இந்த he, she, it கூட தான் இந்த நேமையும் நீங்க சேர்க்கணும். ஓகேவா? அடுத்து has அல்லது have. சிங்குலரா இருந்துச்சுன்னா has, ப்ளூரலா இருந்துச்சுன்னா have. I, you அந்த எக்ஸெப்ஷன், அதனால நம்ம have யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து இது என்ன PP போட்டிருக்கீங்களே அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல. போன வேர்ப் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த ஒரு டேப்லெட் காலம் போட்டு சொல்லி கொடுத்தோம்ல, go, went, gone இந்த மாதிரி இருந்துச்சுல. present tense, past tense, அதோட participle. அந்த participle தான் நம்ம perfect tenseல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதனாலதான் நான் perfect tense வீடியோ போடுறதுக்கு முன்னாடி verb பத்தி கிளியரா ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். அப்பதான் உங்களுக்கு இது ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. ஓகேவா? அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவன் கோயிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி சொல்லலாம்? he. சரியா? அவன் அப்படின்னா he யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. he அப்படிங்கிறது சிங்குலர், நம்ம அதனால has யூஸ் பண்ணணும். he has
gone to temple. Go, went, gone. அப்ப என்னது? அவன் கோயிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லணும். He has gone to temple அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்ப நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். நீங்க இதை மட்டும் அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இந்த 3 தான் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேவா? அதனால இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஹேவிங் யூஸ் பண்ணும், ஹேஸிங் யூஸ் பண்ணுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் வீட்டு பாடம் முடித்திருக்கிறேன். நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கேன் அப்படிங்கறத நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம் பார்க்கலாம். இப்ப நானே ஹிண்ட் சொல்றேன். வீட்டு பாடம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஹோம்ஒர்க், இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் அப்படின்னா அந்த இடத்துல ஐ அப்படின்னு நம்ம போட்டோம். இப்போ என்ன சொன்னேன்? பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அதுக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கும். பாருங்க, முடித்திருக்கிறேன், முடித்திருக்கவில்லையா, முடித்திருக்கிறேனா, அந்த மாதிரி இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் அப்படிங்கிற வேர்டு அந்த எல்லா வார்த்தைக்குள்ளயுமே இருக்கும். அப்போ அந்த சென்டென்ஸை நம்ம ஈஸியா பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? பாருங்க, நான் அப்படிங்கிறதுக்கு ஐ போட்டாச்சு. பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ வந்துச்சுன்னா நான் இதுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் முதல்ல இது என்ன சென்டென்ஸ் நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அது என்ன சென்டென்ஸ்னு. நான் வீட்டு பாடம் முடித்திருக்கேன், அவ்வளவுதான் இருக்கு. அப்ப இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் என்னது இந்த சைட்ல டிஸ்ப்ளே பண்றேன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து ஹேஸ் ஆர் ஹேவ், அதுக்கு ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இதான் ஸ்ட்ரக்சர். அப்படித்தானே? அப்போ சப்ஜெக்ட் போட்டாச்சு. வெர்ப் என்ன யூஸ் பண்ணும்? ஹேஸ் அல்லது ஹேவ். ஐயும் யூவும் எக்ஸெப்ஷன். அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஹேஷா ஹேவா? ஹேவ் தான் யூஸ் பண்ணும். அப்போ ஹேவ் வந்து போட்டாச்சு. ஓகேவா? ஐ ஹேவ். இப்ப வீட்டு பாடத்துக்கு என்னது? ஹோம் ஒர்க் அப்படின்னு இருக்கு. இப்போ முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? ஃபினிஷ், ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட். அப்படித்தானே? ஃபினிஷ், ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட். பாஸ்ட்ல ஃபினிஷ்ட்னு சொல்லுவோம், பார்ட்டிசிபிள்லயும் ஃபினிஷ்ட்னு தான் சொல்லுவோம். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வந்து என்னது? அப்போ ரெகுலர் வெர்ப். அப்படித்தானே? அப்ப நம்ம ஃபினிஷ்ட் அப்படிங்கறத இங்க எழுதிடலாம். ஓகேவா? என்ன முடிச்சிருக்கோம்? ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கோம். அப்ப நம்ம இங்க ஹோம்ஒர்க் அப்படிங்கறத எழுதிடலாம். ஓகேவா? இப்ப நம்ம இங்க ஹோம்ஒர்க் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப கிளியரா. அப்போ நான் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கேங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ ஹவ் ஃபினிஷ்ட் ஹோம்ஒர்க் அப்படி சொல்லணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரெண்டாவது, நான் வீட்டு பாடம் முடித்திருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. அப்போ இது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். நான் அப்படிங்கிறதுக்கு என்னது? இங்கிலீஷ்ல ஐ போட்டாச்சு. ஐ வந்தா நம்ம எந்த வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஹேஸா ஹேவா? மேல பாருங்க, ஹேவ் தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஐக்கு, அதனால ஹேவ் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதனால கவனிச்சுக்கோங்க. இதோட ஸ்ட்ரக்சர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஹேஸ் ஆர் ஹேவ், அதுக்கப்புறமா நாட் ஆட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் பிபி ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல எதுக்கு அடுத்து யூஸ் பண்ணணும்? ஹேவ்க்கு அடுத்து நம்ம நாட் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கடுத்து எழுது முடித்திருக்கவில்லை. அப்போ என்னது? ஃபினிஷ்ட், நாட் ஃபினிஷ்ட் ஹோம்ஒர்க். ஓகேவா? I have not finished homework. அப்ப என்னது? நான் வீட்டு பாடம் முடிச்சிருக்கவில்லை. ஓகேவா? அடுத்து நான் வீட்டு பாடம் முடித்திருக்கிறேனா? அப்ப இது என்னது? கொஸ்டின் சென்டென்ஸ். கொஸ்டின் சென்டென்ஸ்க்கு நான் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹேஷ் ஆர் ஹேவ், அப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா பிபி ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், லாஸ்ட் கொஸ்டின் மார்க் மறக்க கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்ப என்னதான் வரணும்? இங்க verb தான் வரணும். நான் ஐ. ஐ வந்தா நம்ம எந்த verb யூஸ் பண்ணுவோம்? have form verbல have தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த have முதல்ல போட்டாச்சு. அடுத்து ஐ. ஓகேவா? அடுத்து என்னது? முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்னது? finish, finish, finished, finished. அப்படிதானே? அப்போ இந்த இடத்துல நம்ம பிபிக்கு நம்ம finished வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? அடுத்து homework, கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணியாச்சு. நான் வீட்டு பாடம் முடித்திருக்கவில்லையா அப்படின்னு இருக்கு. அப்ப இது என்ன சென்டென்ஸ்? நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹேஸ் ஆர் ஹேவ், அப்புறம் நாட் ஆட் பண்ணிட்டு சப்ஜெக்ட், பிபி, அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், கொஸ்டின் மார்க். ஓகேவா? இப்ப இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆட் பண்ணிருப்போம்னா verb, subject, அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம இந்த இடத்துல நாட் ஆட்
பண்ணிட்டு இருந்தோம். ஆனா have form verbல perfect tenseல அப்படி ஆட் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் verb அடுத்து not ஆட் பண்ணணும். இப்ப பாருங்க உங்களுக்கு புரியும். not அப்படின்னா I அப்பதுக்கு நம்ம have தான் verb வரும். have போட்டுட்டு அடுத்து not ஆட் பண்ணிக்கணும். have அப்புறமே not ஆட் பண்ணிட்டு அடுத்துதான் இருக்கிற சப்ஜெக்ட் வருது. அதுக்கப்புறம் PP வந்து ஆட் பண்ணிக்க போறோம். PP ஆட் பண்ணிட்டு நம்மளுடைய homework அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நான் வீட்டு பாடம் முடித்திருக்கவில்லையா அப்படிங்கறது எப்படி கேட்கணும்? have not I finished homework? இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால நம்ம ஈஸியா பண்ணிட்டோம். உங்களுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன். இன்னுமே உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டுமே கிளாரிஃபை ஆயிடும். ஓகேவா? எக்ஸசைஸை நீங்க தான் செய்ய போறீங்க. என் கூட சேர்ந்து அப்படி நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு இருக்கு. ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் கரெக்டா கமெண்ட் பண்றேன்னு பார்க்கலாம். அவன் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப அவனுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. இது என்ன சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன மெத்தட் சொல்லியிருக்கேன்? இருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாத்துலயும் இருக்கா? அப்போ இது பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? அவன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல he சொல்லுவோம். அதனால he போட்டாச்சு. he வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? has ஆ have ஆ? has தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ he has அப்படின்னு போட்டாச்சு. இப்போ வந்து இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ வந்திருக்கான், அவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கம் அப்படின்னு சொல்லுவோம். கம், கேம், கம் அப்படிதானே? பிரசன்ட்ல கம்மா இருக்கு, பாஸ்ட்ல கேம் இருக்கு, பர்ஃபெக்ட்ல திரும்ப அது கம் ஆயிடுது. அப்போ he has come. அடுத்து பாருங்க, அது சாப்பிடுகிறது. இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். அப்படிதானே? பார்த்தாலே தெரியுது பாசிட்டிவ். அப்போ அது அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு இட். ஓகேவா? இட் வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ் ஆ ஹேவ் ஆ? ஹேஸ். ஏன் ஹேஸ் யூஸ் பண்ணணும்? இட் அப்படிங்கிறது சிங்குலர். ஓகேவா? அப்போ இட் ஹேஸ் வந்து போட்டாச்சு. அப்போ சாப்பிடுகிறது. அப்போ சாப்பிடுறதுக்கு நம்ம நார்மலா எப்படி சொல்லுவோம்? ஈட் அப்படி சொல்லுவோம். ஈட், ஏட், ஈட்டன் அப்படிதானே? ஈட், ஏட், ஈட்டன். அப்போ இந்த இடத்துல என்னதான் யூஸ் பண்ணணும்? நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணுங்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்றோம் பாருங்க? eaten அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். it has eaten. ஓகேவா? நீ படிக்கிறாயா இருக்கு. இது பாருங்க என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? क्वेश्चन பார்த்தா தெரியுது. இது ஒரு क्वेश्चन சென்டென்ஸ். இப்போ நம்ம யாரையாவது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறோம். அப்போ கேட்கல, நீ படிக்கிறாயா? நீ படிச்சு முடிச்சிட்டியா? இல்ல மேற்கொண்டு படிக்கிறாய் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்போ நீ படிக்கிறாயா அப்படிங்கறத நம்ம எப்படி கேட்கலாம்னு பார்க்கலாம். அப்போ அந்த படிக்கிறாயாங்கிறது क्वेश्चन மார்க் இருக்கு. அப்போ இது क्वेश्चन சென்டென்ஸ். क्वेश्चन சென்டென்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் என்னது? நமக்கு verb முன்னாடி வந்துரும். அப்ப இந்த சப்ஜெக்டா இருக்கிறது என்னது? நீ. you வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? have தான் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த have தூக்கி முன்னாடி போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்னது? you. அந்த you-வை தூக்கி சப்ஜெக்டா போட்டாச்சு. அப்போ படிக்கிறாயா அப்படிங்கிறதுக்கு என்னது? ஸ்டடி அப்படிதானே? ஸ்டடி. இது என்னது? பிரசன்ட்ல ஸ்டடியா இருக்கு. ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிட் அப்படிதானே? ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிட். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வருது? ஸ்டடிட் அப்படின்னு வருது. அப்போ என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஸ்டடிட் அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகேவா? நீ சினிமாக்கு போயிருக்கிறாயா? நீ சினிமாக்கெல்லாம் போயிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நார்மலா தான். ஓகேவா? இது क्वेश्चन சென்டென்ஸ் தான். அப்போ இதுக்கும் நீ தான் இருக்கு. அப்ப நீங்கிறதுக்கு என்ன போக போறோம்? have. அந்த have தூக்கி நம்ம முன்னாடி போட்டாச்சு. ஓகேவா? have you போயிருக்கிறாயா? அப்போ போறதுக்கு எனக்கு go சொல்லுவோமா? go, went, gone. go, went, gone. அப்போ நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? gone. ஓகேவா? have you gone to cinema? क्वेश्चனுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? நீ சினிமாக்கு போயிருக்கியான்னு கேட்டா நான் சினிமாக்கு போயிருக்கேன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா I have gone to cinema. நான் சினிமாக்கு போயிருக்கிறேன். அப்ப யாராவது உங்கள்கிட்ட have you gone to cinemaன்னு கேட்டா நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்? I have gone to cinema அப்படின்னு நீங்க கான்பிடென்ட்டா சொல்லணும். ஓகேவா? நான் இந்த படம் பார்த்திருக்கேன் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? I have watched this movie. ஓகேவா? I have watched. வாட்ச்ங்கிறது இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நீங்க இதுல ஞாபகம் வேண்டியது ரொம்பவே மிக்கது. எல்லாமே பேசிக் தாங்க. நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது எல்லாமே
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஏன்னா ஹேவ் ஹேஸ் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. அந்த பார்ட்டிசிபிள் மட்டும் அந்த வேர்போட பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தாங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல கிங். இதை நீங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம இதுல ஒரு 4 சென்டென்ஸ் தான் ஒரு நாளைக்கு பார்க்க முடியும். ஆனா நீங்க என்ன செய்யணும், உங்க டே டு டே லைஃப்ல சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்களேன். இங்கிலீஷ்ல யோசிக்க ஆரம்பிங்களேன். நீங்க நார்மலா அம்மா சமைச்சிட்டு இருக்கிறாங்க, அப்பா டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் டிவி பாக்குறேன், நான் கண்ணாடி நாள்னு தலை சீவிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி எல்லாமே நீங்க உங்க சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையுமே நீங்க இங்கிலீஷ்ல யோசிச்சு ஒரு வாட்டி எழுதி பாருங்க. ஸ்டார்டிங்ல நீங்க எழுத ஆரம்பிங்க, அடுத்து ஆட்டோமேட்டிக்காவே உங்க மைண்ட் இங்கிலீஷ்ல யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் உங்க இங்கிலீஷ் வந்து டெவலப் ஆகும். நீங்க ஜஸ்ட் வீடியோ பாக்குறது வந்து இப்பதான் பார்க்க முடியும். அப்போ எப்பவுமே உங்க மைண்ட்ல நிக்கணும்னா நீங்க அதை உங்க லைஃப்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் அது உங்களோட மைண்ட்ல நல்லா மெமரைஸ் ஆகும். ஓகேவா? இந்த டெக்னிக்கை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையுமே நீங்க இங்கிலீஷ்ல யோசிங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எழுதி பார்க்கும் போது நீங்க இது செக்ஷன் தான் படிச்சதுனால எழுதி பார்க்கும் போது இது இப்படி வராது, இப்படிதான் வரும்ட்டு நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இப்ப இது எல்லாத்துக்குமே கிளியரா இருக்கும். அப்படிதானே? உங்களுக்கு 2 டாஸ்க் தரேன். நான் இப்ப உங்கள்கிட்ட தமிழ்ல 2 சென்டென்ஸ் சொல்றேன். அதை நீங்க பெர்ஃபெக்ட் டென்ஸா கரெக்டா இங்கிலீஷ்ல கீழே கமெண்ட் பண்ணணும். எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யார் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, நீ சமைத்திருக்கின்றாயா. செகண்ட், நீ பிரியாணி சாப்பிட்டிருக்கிறாயா. ஓகேவா? இது ரெண்டுமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுதான். யாரு சூப்பரா கமெண்ட் பண்றான்னு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். பை.